ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் மூன் ஷேடோ சோட் எம்பரர் மான்காவுடைய சாப்டர் 4 தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. சரி, வளவன்னு பேசுகிறோம்ல, சாப்டருக்குள்ளே போயிடலாம். சாப்டருடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவும் அவனுடைய கீயை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ தான் அவனுக்கு இன்னொன்று வரும். ஐயோ, நம்ம வச்சிருக்கிறது டிமானிக் கீயில். இப்போ அவன் டிமானிக் கீயை யூஸ் பண்ணானா ஹியூமன்ஸ் அதை அசால்ட்டாகவே கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா கீயை ஹியூமன்ஸ் சர்க்குலேட் பண்ணும் போது அவங்க வேற விதமாக பண்ணுவாங்க, டீமன்ஸ் அதை வேற விதமாக பண்ணுவாங்க. அதனால ஹீரோ எப்போ கீயை பயன்படுத்தினாலும் அதை ஹியூமன்ஸ் டிமானிக் கீன்னு அசால்ட்டாகவே கண்டுபிடிச்சிருவாங்க. அதை கண்டுபிடிச்சா ஹீரோவால் அவனோட லட்சியத்தை அடைய முடியாது. நீ ஒரு டீமன் கல்ட்டு சேர்ந்தவன் சொல்லிட்டு புடத்தில் அடிச்சு பற்றி விட்டுருவாங்க. இதை பற்றி ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணி காட்டுவாங்க. ஹீரோ மாங்சாங் கிளானோட லைப்ரரியில இருப்பான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோ இந்த இடத்துக்கு வந்து 2 நாள் ஆச்சு. ஹீரோவும் புக்ஸ்னு அடுக்கிக்கிட்டு இருக்க இவனுக்கு பின்னாடி வந்துட்டு, ஏய் ரொம்ப சோம்பேறியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காத அப்படின்னு ஹீரோ அரட்டிக்கிட்டு இருப்பான். இவனோட பேர் வந்து வாங் சுங் யூங். இவனை இனிமேலேருந்து வாங்கனே கூட்டுக்குவோம். வாங்கும் ஹீரோவை பார்த்துட்டு, என்னுடைய மாஸ்டரே உன்னை தனிப்பட்ட முறையில் பார்த்துக்க சொன்னார். நீ இப்போ எனக்கு கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. நீ இப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா உன்னை வேலையை விட்டு தூக்குறதா இருக்கும். அதனால ஒழுங்கா இருக்க பாரு. சரி, உன்னோட ஒர்க்கை இப்போ கண்டினியூ பண்ணு. நான் வந்து வெளியில் போயிட்டு வரேன். சார், ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. வாங்கும் ஹீரோ சொன்னதை கேட்டுட்டு பின்னாடி திரும்பிட்டு, என்ன கொஸ்டின் உனக்கு இருக்கு? நான் குட்டாக ஒர்க் பண்ணா நீங்கள் எனக்கு சேலரி தருவீங்களா? அவனும் ஹீரோ சொன்னதை கேட்டுட்டு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுவான். தம்பி, நீ நல்லாவே ஜோக் பண்ணுற, இதெல்லாம் எங்கேயோ கற்றுக்கிட்டேன். ஹீரோவும் அவன் மூஞ்சியை சீரியஸாக வச்சிருக்க. அவனும் அதை பார்த்துட்டு, அப்போனா இந்த பையன் சீரியஸாக அந்த கேள்வியை கேட்டான். ஏப்பா தம்பி, உன்னை இப்போ அஃபீஷியலாக அந்த வேலையில் சேர்க்கலை, அதனால் சேலரி வேணும்னு நீ நினைக்கிறியா? சரி, அதை விடு. நீ அப்படி ஒழுங்கா நல்லா வேலை பார்த்துக்குன்னு நினச்சிக்குவேன், என்னுடைய பாக்கெட்லேருந்து நான் உனக்கு பணம் எடுத்துறேன். அதனால் இதை பற்றி நீ கவலைப்படாத. சரி, எனக்கு புரிஞ்சு சார்னு சொல்ல அவனும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அவனும் அந்த இடத்த விட்டு போன பிறப்பு ஹீரோவும் யோசிப்பான், நான் ஒன்றும் இந்த இடத்துல பர்மனெண்ட்டாக வாழ போகிறது கிடையாது. அதனால் இதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் இப்போ பலசாலையாக மாறுறதுக்கு எனக்கு ஒரு இடம் மட்டும் தான் தேவைப்படுச்சு. இப்போ அந்த ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. எனக்கு இப்போ உள்ள ஒரே ப்ராப்ளம், நான் என்னுடைய டிமானிக் கீயை சர்க்குலேட் பண்ணுறது, அந்த ஒரு விதத்தை மாற்றிக்கணும். ஹியூமன்ஸ் எப்படி சர்க்குலேட் பண்ணுவாங்கன்னு. டிமானிக் கீயை வச்சுருக்கிறவங்களால ஒருபோதும் முறியமலைன்ஸு கீழே ஒரு எல்டராக மாறவே முடியாது. அதனால தான் ஹியூமன்ஸ் எப்படி கீயை சர்க்குலேட் பண்ணுவாங்கன்னு அந்த ஒரு விதத்தை நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் என்னோட மாஸ்டர் டீமன் கல்ட் லீடர், அவர் எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி அந்த அளவுக்கு பவராக கீயை சர்க்குலேட் பண்ணுற விதம் இருக்கணும். நான் அந்த மாதிரி கற்றுக்கிட்டேன்னா என்னுடைய ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்லையும் ஃபுட் ஒர்க்லையும் நான் பலசாலியாக முடியும். அப்படின்னா அந்த லெவலுக்கு கீயை சர்க்குலேட் பண்ணுற விதம் யாராச்சும் கற்று வச்சுருப்பாங்களா? இப்படி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவன் முன்னாடி வெளிச்சம் வருது. வெளிச்சம் மூஞ்சிட்டு அடித்த உடனே அவனுக்கு இன்னொரு விஷயமும் நான் வருது. ஆர்டரை சேர்ந்த 10 அப்சல்யூட் மாஸ்டர்ஸ், அவங்கள வெளியில் இப்படி தான் கூட்டுக்குவாங்க, 10 ஹெவன்லி எம்பரர்ஸ். அப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கஸ்டான வாரியர்ஸையே ஒருத்தவன் அடித்து பறக்க விட்டான் வெறும் அவனோட கைகளாலேயே. அவர் தான் த ஃபிஸ்ட் கிங். அவர் கீ சர்க்குலேட் பண்ணுற விதம் என்னுடைய மாஸ்டரே அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார். ஏன் ஹெவன்லி டீமனே அதை அக்னாலேஜ் பண்ணார்னா, இவரோட கீயை ரைவல் பண்ணுற அளவுக்கு ஃபிஸ்ட் கிங்கோட கீ அவ்வளோ பவராக இருந்துச்சான். இப்போ ஹெவன்லி டீமனுடைய எனர்ஜி கல்டிவேஷனை ரைவல் பண்ணுற மாதிரி அவரோட இதாக இருக்குது. அதனால் நான் ஃபிஸ்ட் கிங்கோட டிசபிளாக மாறப்போகிறேன். பிரச்சனை என்னென்னா, இப்போதைக்கு அவரை பற்றின டீட்டெயில் எனக்கு எதுவும் தெரியாது. இப்போதைக்கு எனக்கு ஒன்றே தெரியும், 5 வருஷத்துக்கு அப்புறம் அவர் வந்து சிச்சுவானில் கால் எடுத்து வைப்பார். அதனால் அவரை நான் சந்திக்கிற வரைக்கும் கீ எனர்ஜி சர்க்குலேஷனை ஒதுக்கி வச்சுட்டு மற்ற டெக்னிக்கில்னா நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். அதனால் 5 வருஷம் கழிச்சு சந்திப்போம் ஃபிஸ்ட் கிங். இப்படி இவன் வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறதோட 2 வருஷம் கழிச்சு காட்டுவாங்க. ஹீரோவும் சாப்பாடை அடித்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ 2 வருஷமாக கீயை சேகரித்து வச்சுருக்கேன். ஆனால் நான் இப்போ சேர்த்து வச்சுருக்கிற கீ ஒரு தூசிக்கு சமந்தான். ஃபிஸ்ட் கிங்கோட எனர்ஜி கல்டிவேஷன் டெக்னிக்கை கற்றுக்கிற வரைக்கும் நான் மற்ற விஷயங்களில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அப்போ போல் அங்கே உள்ள பசங்க நான் ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு, கேட்டு உனே தான் ஏதாச்சும் ஹங்கரி கோஸ்ட் வந்து உன்னை ப்ரொசஸ் பண்ணிடுச்சா? இப்படி சாப்பாடை அடித்து மாட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போவே சாப்பிட்றத நிறுத்திட்டு பேக் சைடு வா, உன் கூட கொஞ்சம் பேசணும். என்னால் அது முடியாது, ஏன்னா எனக்கு நிறைய சாப்பிட்ற வேலை இருக்குது. டேய் தம்பி, இங்கே உள்ள சர்வன்ட்ஸ்க்கு நான் தான் ஹெட்டு மாதிரி. அதனால் நான் சொல்கிறது கேட்டு இப்போ என் பின்னாடி நீ நடந்து வரதான் உனக்கு நல்லது. சரி, 2 பேரும் பேசலாம், ஆனால் நான் இப்போ சாப்பிட்டுட்டு வரேன். உட பொடி பயல. சரி, உனக்கு லேடி ஈயோனும் சீஃப் மினிஸ்டரும் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால தானே நீ இப்படி திமிராக நடந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சாப்பாட்டில் கையை விட்டு ஆட்டுவான். அவனை அதை வித்தியாசமாக நக்கிக்கிட்டு, நீ இப்போ மட்டும் என் பின்னாடி வரலன்னு வச்சுக்குவேன், நான் சிக்கத்துக்கே சிக்கன் கொடுத்துருவேன்டா. ஹீரோ இதை நான் கேட்டுட்டு, இவங்க தான் என்னமோ நினச்சி வந்துடுறாங்க, அந்த பொண்ணும் அந்த ஆளும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்னு. இந்த இடத்துக்கு நான் வந்த உடனே எனக்கு ஒரு வீடும் கிடச்சிச்சு, எனக்கு நல்ல சேலரியும் கிடைக்குது. அதனால் பொறாமப்படுறது ஒரு இயற்கை தானே.
ஹீரோவும் அப்படின்னா யோசிச்சுட்டு சரி வாங்க போனான்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி கிளம்பி வந்துடுவான். இப்போ ஹீரோவை கூட்டு வந்தனும் ஏரியா பிள்ளைங்கன்னா கூட்டு வந்துட்டு ஹீரோவை சுத்த போட்டுருவாங்க. ஹீரோவும் இவங்கெல்லாம் பார்த்துட்டு இந்த லெவலுக்கு போகணுமா, சரி என்ன கேள்வி கேட்கணும்னு நீங்கள் நினச்சிங்க. அந்த கேங்கில் உள்ள ஒருத்தவனும் ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு ஏண்டா தம்பி, நீ எங்கள் இடத்துக்கு வரும்போதே நான் உனக்கு நாங்கள் யாருன்னு சொல்லி கொடுத்துருக்கணும். இப்போ பாரு பச்சை பிள்ளைக்கே தெரியாமல் போச்சு, அதனால நாங்கள் யாருன்னு உனக்கு கற்றுக் கொடுக்குறோம். இவனுக்கு கெத்தா பேசிக்கிட்டு இருக்க ஹீரோவும் அவன் ஓத்துலேயே ஒரு குத்து குத்திடுவான். ரொம்ப ஃபோர்ஸ்னா கொடுக்க மாட்டான், மெதுவாக தான் குத்துவான். அதே சேம் டைமிங்கில் நாடியில் ஒரு அடி அடித்து அவனை பறக்க விட்டுருவான். ஹீரோ அவங்கள பார்த்துட்டு என்னுடைய லஞ்ச் டைமை நீங்கள் தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணிட்டீங்க, அதனால் இந்த இடத்துல எனக்கு ஒரு நல்ல ஒரு ஷோவை காட்டுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்படி இவன் சொல்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. சரி அப்படின்னு நெக்ஸ்ட் சாப்டரை நான் கண்டினியூ பண்ணிடுறேன். சாப்டர் 5 ஸ்டார்டிங்லேயே ஹீரோ வெளியில் சவால் விட்டுட்டு மனசுக்குள்ள நான் ஒரு பொடி பையன் தான், ஆனால் இவங்க என்னை சுற்றி மாடு மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க, இவங்க எல்லா பற்றியும் நான் ஒத்தால் சமாளிக்கிறது கொஞ்சம் சிக்கமான விஷயம்தான், அதனால் நான் இந்த ஒரு ஃபைட்டில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு முன்னாடி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி முன்னாடி உள்ள ஒரு பர்சனை கீ பிளாக்கேஜ் கொடுத்து அவனை அங்கேயே முடிச்சிடுவான். இவனை முடிச்ச பரப்பு இவனுக்கு பின்னாடி உள்ள ஒரு பையனை அடிக்கிறான்னு ஹீரோ போகும்போது அவனும் சின்ன பயலே அப்படின்னு அட்டாக் பண்ண வருவான். அவன்கிட்ட இருந்தும் தப்பிச்சு அவனுக்கு பின்னாடி வந்துடுவான். இவனும் அந்த ஒரு மூமெண்ட்டை எதிர்பார்த்துருக்க மாட்டான். அப்படியே ஹீரோவும் அவனோட முட்டியை வச்சு அவன் தலையிலே அடிக்க அவனும் அந்த இடத்துல நாக் அவுட் ஆயிடுவான். அப்படியே இவனுக்கு பக்கத்தில் உள்ள இன்னொரு பர்சனை அடிக்க போவ அவனும் ஹீரோவுக்கு ஒரு பஞ்ச் கொடுக்கணும்னு வருவான். ஹீரோ அந்த ஒரு பஞ்சில் இருந்தும் டான்ஸ் பண்ணி அவனை பார்த்து சொல்லுவான், இதோட நான் 4வது பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டேன். ஹீரோ அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க இன்னொரு பையனும் டேய் உன் பின்னாடி இருக்கான்டா. இவனும் அதை கேட்டுட்டு பின்னாடி பார்க்கறதுக்குள்ளேயே ஒரு புடதிலே ஒரு எத்துவான் ஹீரோ. அதோட அந்த பையனும் நாக் அவுட்டு. இதை நான் பார்த்துக்கிட்ட பசங்களும் என்ன மாதிரி பையன்டா அவன் அப்படின்னு ஹீரோவை வாயை பொழுது பார்த்துக்கிட்டேங்க. அதில் ஒரு பையனும் இல்லை 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 டேய் மனசுக்குள்ளே என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, அவன் ஒரு பிடி பையன் தான்டா. இப்போதைக்கு நம்ம மிஞ்சி இருக்கிறது நம்ம 3 பேர் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் தற்காப்பு கலையை கற்று வச்சிருக்கிற ஒரு பாஸ்டர் இருக்கான். ஹீரோவும் அவங்களெல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட அதிக அளவு கீ எனர்ஜி இல்லை, அதனால் நான் இப்போ ஒருத்தைய மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். அவங்களுடைய தலைமை அவங்கள ஒருத்தவனை பார்த்துட்டு டீம் லீடர் என்ன இப்படி அவங்களுக்கு பின்னாடியே நுழைஞ்சிக்கிட்டு இருக்க போகிறீங்களா. அவனும் பயங்கரமாக கோவப்பட்டு அட்ட பொடி பயலை, இந்த நேரத்துலேருந்து உன்னை பற்றி நீ கெத்தா பேசாத நிலைமைக்கு உன்னை மாற்ற போகிறேன்டா. அவனும் அப்படி சொல்லிட்டு ஹீரோவை ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ண வருவான். ஹீரோவும் அந்த ஒரு அட்டாக்லேருந்து டான்ஸ் பண்ணிடுவான். ஆனால் ஒரு நூல் கேப்பில் அவன் மூக்கில் பட்டுரும். இப்போ ஹீரோ மூக்கில் இந்த ரத்தம் வந்துக்கிட்டு ஹீரோ 2 இன்ச்சு பின்னாடி தள்ளி போவான். ஹீரோவை மூக்கில் கை வச்சிட்டேன் அவனைய ஃபினிஷ் பண்ணலான்னு பார்த்தான். ஆனால் நான் டான்ஸ் பண்ணனால என் மூக்கில் மட்டும் அடிபட்டுருச்சு. இப்போ இவன் கொடுத்த பஞ்சை நான் நேரடியாக வாங்கினா என்னோட சோலி முடிஞ்சிடும். அவனும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரெயின் பண்ணியிருக்கனால அவனை கொஞ்சம் எதிர்க்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம்தான். ஆனால் அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அப்படின்னு ஹீரோ ஃபாஸ்ட்டாக முன்னாடி மூவ் பண்ணிடுவான். அவனும் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டான். ஹீரோவும் வந்த உடனே பௌத்தில் ஒரு குத்து, அவன் வாயிலேருந்து தவிர வாங்கின பஞ்சுக்கு 5 அடி பின்னாடி போவான். ஹீரோவை பார்த்த 2 பேரும் நடுங்கி போயிடுவாங்க. ஹீரோவும் அவங்களுக்கு கிராஸ் பண்ணி போய் அவங்கள ஒன்று சொல்லுவான், நீங்கள் 2 பேரும் என்னை எதிர்க்க போகிறீங்களா. அவங்களும் இதை பார்த்துட்டு உடனே காலில் விழுந்துருவாங்க. மன்னிச்சுக்கோங்க நாங்கள் உங்களை எதிர்க்க மாட்டோம். சரி அதுக்குன்னு காலிலலாம் விழுகாதீங்க. இப்போ அந்த டீம் லீடரும் நாக்கூட்டாகி படுத்து கிடக்க அங்கே இந்த ஒரு ஃபைட்டை ஒரு ஆள் கண்காணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி காட்ட ஹீரோ அவனோட வீட்டில் இருப்பான். ஹீரோவும் அவன் போட்ட ஃபைட்டை யோசிச்சு பார்ப்பான். அந்த இடத்துல என்னோட கீ முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த டயத்தில் அந்த 2 பேரும் என்னை அடிக்க வந்திருந்தா ரொம்பவே பிரச்சனையாக முடிஞ்சிருக்கும் அந்த ஃபைட்டு. இப்போது என்னோட பெரிய ப்ராப்ளமே என்னோட கீ தான். எனக்கு ஒரு எலெக்சர் மட்டும் இருந்துருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும். இப்படி யோசிக்கிறதோட அப்படியே கட் பண்ணி காட்டுவாங்க. ஹீரோவை சந்திக்கிறதுக்காக மாங்ஜாங் கிளானோட ஹெட்டோட பொண்ணு இருப்பா. அவளோட பேர் சோ யோன் யி. இனிமேல் அவளை சோ யோன்னு கூப்பிட்டுக்குவோம். இப்போ அந்த பொண்ணு உன்னோட வேலை எப்படி போயிட்டுருக்கு, உன் உடம்பு நல்லா இருக்கா, அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு உதவி செய்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோவும் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, அதுக்கான ஆவணம் இருந்தால் நான் அந்த வேலையை செய்யும் போது ஈஸியாக முடிச்சிடுவேன். நான் நிறைய வேலைகளை பண்ணியிருக்கேன், நான் நிறைய வேலைகளில் கை தேர்ந்தவன் தான், அதனால் நான் உங்களுக்கு என்ன கொண்டு வரேன், நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க என்னை தேடி. அந்த பொண்ணு நீ என்னுடைய சபார்டினேட்டாக மாறணும், நீ போட்ட ஃபைட்டை நான் பார்த்தேன், நீ அதில் சூப்பராக ஃபைட் பண்ணியிருந்த. ஹீரோவும் மனசுக்குள்ளே யோசிப்பான், அவங்க என்கிட்ட ரொம்ப பண்ணாங்க, அதனால தான் அவங்களோட வாயை மூட வச்சேன், ஆனால் நான் மற்றவங்க கண்ணுக்கு படக்கூடாதுன்னு நினச்சேன், இப்படி மாட்டிக்கிட்டேன். ஹீரோவும் ஒன்று சொல்லுவான், நான் சும்மா என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் மட்டும் கற்று வச்சுருந்தேன், நான் பெரிய அண்ணன் கிடையாது. நீங்கள் உங்களுடைய சபார்டினேட்ஸாக என்னை எடுத்து என்ன பண்ண போகிறீங்க, எனக்கு எப்போதும் சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு டீமை நான் உருவாக்க போகிறேன். என்னுடைய மற்ற பிரதர்ஸ்னால் என்னை இக்னோர் பண்ண முடியாத ஒரு பெரிய டீமாக நான் மாற்ற போகிறேன். அந்த பொண்ணும் சாஸ்கேவை விரும்புகிற உரோச்சி மாதிரி மாறிடும். நீ எனக்கு கண்டிப்பாக தேவை, உனக்கு நான் என்ன வேணாலும் செய்கிறேன், நீ எடுக்கிற முடிவை நீ கவலைப்படுற மாதிரி நான் வைக்க மாட்டேன்.
நான் மட்டும் இந்த கிளானோட ஹெட்டாக மாறினேன்னு வச்சுக்கோ, உனக்கு நான் என்ன வேணாலும் பண்ண முடியும் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி காட்டுவாங்க. ஹீரோவும் அவங்கள வெளியில் அனுப்பிவிட்டு சரி இப்போ போயிட்டு வாங்கன்னு சொல்ல, அவங்களும் இந்த விஷயத்த நீ யார்கிட்டையும் சொல்லாத, முக்கியமாக ஸ்டீவர் வாங்கிட்ட சொல்லவே சொல்லாத, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா நான் யார்கிட்டையும் இதை பற்றி சொல்ல மாட்டேன். அப்படியே கட் பண்ணி காட்டுவாங்க. ஹீரோவும் ஒரு மாதிரி சோகமாக வாங்க முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்க. அவனும் எதுக்குடா இங்கே வந்திருக்க, என்னடா சொல்ல போகிற அப்படின்னு கேட்க, ஹீரோவும் வில்லத்தனமாக சிரிப்பான். அதோட இந்த ஒரு சாப்டர் முடிவடைகிறது. சரி, அடுத்த சாப்டர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் ஒரு அனிமே எடிட்டர். உங்களுக்கு யாருக்காச்சும் ஒரு அனிமே எடிட்டராக விருப்பம் இருந்துச்சுன்னா மறக்காமல் அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன், எப்படி எடிட்டிங் பண்ணுறதுன்னு. நீங்கள் அப்படி நான் எடிட்டிங் பண்ணுற வீடியோஸை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு சேனலில் போய் பார்த்து என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் ஒரு ஆண்ட்ராய்டு எடிட்டர் தான், ரொம்ப சூப்பரானா பண்ணியிருக்க மாட்டேன். அதனால் விருப்பம் உள்ளவங்க கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இந்த வீடியோ இதில் முடிச்சுக்கலாம். பாய் கைஸ்.